முருகா சரணம். கந்தரந்தாதி பாடல் 10. கார்மா மிசை காலன் வரில் கலபத்து ஏர்மா மிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மா மடிய தொடு வேலவனே. கார்மா மிசை காலன் வரில், அதாவது அந்த எருமை கடா மீது யமன் வரும்போது தொகையோடு கூடிய மயிலின் மீது வந்து நீ என்னை இந்த யம பயம் நீங்குமாறு காப்பாற்றுவாயாக. அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில் இவன் நமது அன்பன் என மொழிய வருவாயே அப்படிம்பார். அதே தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறார். கலபத்து ஏர்மா மிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வலாரி தலாரி. வலாரினா இந்திரன். இந்திரனுடைய எதிரி, இந்திரனுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்த சூரபத்மனை அழித்த முருகப்பெருமானே, நீ எனக்கு அந்தகன் வரும்போது அரும் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். பதங்களுக்கு விரிவுரை பார்த்தோம்னா, இந்த பாடலில் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லணும். மான்னு ஒரு வார்த்தையை 3 தரம் யூஸ் பண்ணியிருக்கார். அந்த 3 தரம் பயன்படுத்தியிருக்கிற மா என்ற பதத்துக்கு, முதல் பதத்துக்கு மா அப்படின்னா எருமைன்னு அர்த்தம். 2வது வரியில் வரிக்கிற மா அதற்கு குதிரை அல்லது மயில் வாகனம் என்று பொருள். கடைசி வரியில் வருகின்ற மா என்பதற்கு மாமரம் என்று பொருள். வாக்கிற்கு ஒரு அருணகிரி இல்லையாமாம். அதனால் ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பாடலே சொல்கிறார். கார்மா மிசை காலன் வரில். கார்னா மேகம் போல இருண்ட, மானா எருமை, மிசைனா அதன் மீது. இருண்ட எருமை வாகனத்தின் மீது காலன் வரில், காலன்னா யமன், யமன் வரும்போது கலப, கலபனா மிகவும் அழகான விசித்திரமான, கலபத்து ஏர் மா மிசை, அழகான. ஏர்னா இந்த இடத்துல அழகான, கலபம்னா தோகை, அழகான தோகையை கொண்ட மயில் மீது, மான மயில், மயில் மீது வந்து எதிரப்படுவாய். நீ எனக்கு முன்னே தோன்ற வேண்டும். அருமுகமும் 12 கரங்களும் 12 விழிகளுமாக நீ என் முன்னே தோன்றிடில் அந்தகன் என்னை அருகில் வரமாட்டான். அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறார். எனக்கு யமன் வர காலத்தில் நீ முன்னால் வந்துடும். உன்னுடைய அழகிய மயில் மீது ஏறி வா. அந்த மயில் விசித்திரமான மயில், அழகிய தோகை கொண்ட மயில். அது பச்சை மயில், சித்திரகலாபம் அப்படின்னு சொல்கிற போது நல்ல பசுந்தோகை வாகை மயில். அது யமன் வரதோ கருப்பான இருண்ட நிறமுடைய கரிய நிறமுடைய எருமை. முருகன் வரதோ ரொம்ப அழகான ஒரு மயில் வாகனம். அந்த மயிலானது பச்சை பசேல் என்று உயிரை கொடுப்பதாக இருக்கிறது. தார் மார்ப, தார் அப்படின்னா மாலைகள், மார்ப மார்பில் அணிந்தவனே. இந்த இடத்துல தார்னு சொல்கிறது மாலைகளில் குறிப்பாக கடம்ப மாலையை குறிப்பிடுகிறது. கடம்ப மாலையை அணிந்த மார்பை உடையவனே. வலாரி தலாரி எனும் சூர்மா. வலாரினா இந்திரனுக்கு பேர். அவன் வலன் என்ற அசுரனை அழித்தான். வலன் என்ற அசுரனை அழித்ததினால இந்திரனுக்கு வலாரி என்று பெயர் உண்டு. வலாரி தலாரி, தலாரினா எதிரி, அந்த இந்திரனுக்கு எதிரி, இந்திரனுக்கு துன்பம் செய்யக்கூடியவன். வலாரி தலாரி எனும் சூர், சூர்னா சூரபத்மன். மா, அவன் மாமரமாக நின்றான். சூரபத்மன் என்னும் பெரிய மாமரத்தை மடிய அழியும்படியாக தொடு வேலவனே, வேலை தொட்ட கையை உடைய முருகப்பெருமானே. இந்திரனுக்கு எதிரியாக இருந்த சூரபத்மன், இந்திரனை துன்புறுத்திய சூரபத்மன்
அந்த இந்திரனை சொல்லும்போது அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன் என்று சொல்வதற்காக வலாரி என்கிறார். வலன் என்கிற அசுரனை அழித்த அந்த வலிமை இந்திரனுக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய சூரபத்மன் அவன் மாமரமாக வேடமிட்டான். இறுதியில் அவன் வெவ்வேறு உருவங்கள், மாய உருவங்கள் எடுத்து முருகனோடு போர் செய்தான். அதில் கடைசியாக கடலுக்குள் மாமரமாக நின்றான். அந்த மாமரத்தை தான் தன்னுடைய வேலால் இரண்டாக பிளந்து ஒரு பாதி மயிலும் இன்னொரு பாதி சேவலுமாக ஆனது அப்படின்னு சொல்லுவான். ஆகையினாலே இந்த சூரபத்மனை அழித்த முருகப்பெருமானே, நீ எனக்கு அந்தகன் வரும்போது, யமன் வரும்போது எனக்கு துணை இருப்பாயாக. நீ முன்னால் உன்னுடைய மயில் வாகனத்தில் வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார். கார்மாமிசை காலன்வரில் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். எதிரப்படுவாய்னா முன்னாடி தோன்ற வேண்டும். எதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய பொறு வேலவனை. முருகாச்சரணம்.